1977 ஆட்டுக்கார அலமேலு என்றொரு படம் வெளியானது. மாபெரும் வெற்றி பெற்றது. அதை கொண்டாடுவதற்காக படக்குழுவினர் அதில் நடித்த ராமு என்கிற ஆட்டை தமிழ்நாடு முழுக்க கூட்டி சென்றார்கள். அதை பார்க்க மக்கள் கூட்டம் அலை மோதியது. அதை பார்த்த கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதுவார், ஆடு என்னமோ கம்பீரமாய்த்தான் இருந்தது, மக்கள்தான் மந்தையாய் போனார்கள் என்று. இந்த கவிதை ஆட்டை பற்றியதல்ல, அது நாட்டை பற்றியது என்று உணராதவர்களே நாயகன் வழிபாடு வீண் விரயம். நாயகனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேள்வி நாயகனை வழிபடுபவர்களை பற்றியது. சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லோரும் வேலைக்கு போகிறோம், ஊதியம் பெறுகிறோம், அதில் நம் வாழ்வை நடத்துகிறோம். நம் வேலையை பிடித்தவர்கள் நம்மை பாராட்டுவார்கள், மகிழ்ச்சிதான். ஒரு நாயகனும் நடிப்பு தொழிலை செய்கிறான், கோடிக்கணக்கில் சம்பளத்தை பெறுகிறான். அவரை பாராட்டினால் பரவாயில்லை. மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்று வேலையை மறந்து, சம்பளத்தை மறந்து, கை காசை போட்டு, உருவம் வைத்து, மாலை அணிவித்து, வீட்டில் பாலுக்கு அழுகும் குழந்தையை கூட பொருட்படுத்தாமல் பாலாபிஷேகம் செய்து, தேங்காய் உடைத்து, தீபாராதனை காட்டி என்று வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். என் தலைவனை பார்த்துட்டா போதும் என்று யமன் அவர்களை துரத்துகிறார் என்பது கூட தெரியாமல் வண்டியில் துரத்தி கொண்டே போவதும், வெயிலில் தலையே சுற்றினாலும் எங்கள் தலைவனை பார்க்காம போக மாட்டோம் என்று இருப்பதும், மரங்களை நட்டு மட்டும் இருந்தால் பரவாயில்லை, உயிரின் மீது திணையளவு பயம் கூட இல்லாமல் பனை மரத்தின் மீது ஏறுவதும், வாழ்க்கையே இருளப் போகிறது என்று தெரியாமல் ஒளிவிளக்கின் மீது ஏறுவதும் என ஏறி ஏறி நீங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிருந்தால் பரவாயில்லை, காப்பாற்றவே முடியாத அறியாமை எனும் பாதாளத்தில் அல்லவா மயங்கி கிடக்கிறீர்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை விழுந்து வணங்க வேண்டியவன் 10 அடி நாயகன் விட்டு கதவை விழுந்து வணங்குகிறான். நாட்டிற்காகவும் உரிமைக்காகவும் மொழிக்காகவும் உயிர் நீத்த மக்கள் இருக்கும் இம்மண்ணில் ஆட்டு மந்தையாய் கூட்டத்தில் அலைமோதி உயிரிழந்தவர்களின் பெற்றோர் பெருமிதமாய் பேசுவது வேடிக்கையாய்த்தான் இருக்கிறது. கொள்கைக்காகவும் கோட்பாட்டிற்காகவும் உயிரை நீத்த மக்கள் இருக்கும் இந்த மண்ணில் உங்கள் கொள்கை என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் பின்னாடி தான் வருவோம் என்றிருப்பது நாட்டிற்கே வீண் விரயம். ஒரு மனிதன் தலைவனாக ஏற்பவரிடம் கேள்விகள் கேட்க வேண்டும். கேட்பாரற்ற தலைவன் என்பது வழிபாடு. அபரிகிதமான ரசிக மனப்பான்மைக்கு மனிதன் தள்ளப்படும் போது தான் மனிதன் என்பதையே மறந்து மிருகமாய் மாறுகிறான், வெறிப்படுத்ததைப் போல. ஒன்றின் மீது ஆசை இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் வெறி அழிவை ஏற்படுத்திவிடும். முதலில் உங்களை கொண்டாடுங்கள், பிறகு என்னை கொண்டாடுங்கள் என்று சொல்லும் நடிகர்களும் இருக்கிறார்கள். நாம் தான் அறியாமையில் இருக்கிறோம். நான் இப்படி சொல்கிறேனே, நாயகன் வழிபாடு அவசியம்தான். ஊரில் இருக்கும் நாயகனை தேடாமல் உங்களுக்குள் இருக்கும் நாயகனை தேடிக்கொள்ளுங்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி.